ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? டோனட் தாங்க செய்ய போகிறோம். வாங்கப்பா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படி இருந்து ஒரு புளிச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி புளிச்சு வந்துடும். அதோட மாவு போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு டோனட் வந்து சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்ச பிறகு மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அது ஓரம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு இடையில அது பாட்டு நல்லா புசு புசுன்னு வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சீனியை திரித்து வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு திரித்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு அழகாக புசு புசுன்னு வந்திருக்குண்டு. இது நல்லா கையாலேயே விரித்து விட்டுக்கோங்க. கையாலே விரிச்சிட்டு நம்ம டோனட்டுக்கான அச்சுக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு பாக்ஸோட மூடி தாங்க எடுத்துருக்கோம். அதை வந்து மாவு மேலே வச்சு ஒரு அச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவு அழகாக டோனட்டோட சேஃப் கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி எல்லா டோனட்டையும் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ ஒவ்வொரு டோனட்டை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பொன்னிறமாக எல்லா டோனட்டையும் எடுத்துக்குவோம். இப்போ வந்து மலைச்சாரல் போல் அந்த பொடிச்சு சர்க்கரையே போட்டுக்குவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி